வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வரும் பெயர்கள், சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, எதுவும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல, பின்னாடி வர வாய்ஸும் யாரையும் குறிப்பிடுவன அல்ல என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த டிஸ்க்ளைமரோடு இந்த பிருந்தாவனம் ரிவ்யூவை ஆரம்பிக்கிறேன். எது இந்த டிஸ்க்ளைமர் அப்படின்லாம் யோசிக்காதீங்க, போக உங்களுக்கே புரியும். பிருந்தாவனம். அருள்நிதி காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி. ஊட்டியில ஒரு சலூன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தனக்கு சொந்தங்கள் யாரும் இல்லாதவர், ஆனா ஒரு டூ வுட்டர். அவரு சலூன்ல வேலை செஞ்சிருக்காரு. நீங்க? ஆமா. டூ குட்டர் அப்படினீங்க. டூ குட்டர்னா என்ன? டூ குட்டர்னா ஏதோ போஸ்ட். டூ குட், நல்லது பண்றவர், சுத்தி இருக்க நல்லது பண்றவர் தான் டூ குட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லவர் சொல்லி தொலை வேண்டியதானே? சரி, அவர் ஒரு நல்லவர், வல்லவர், சுத்தி இருக்கிற ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவர். ஸோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய நெய்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேர். அருள்நிதி நடிகர் விவேகோட பெரிய ரசிகர் வேற. தொடர்ந்து ஆதித்யா டிவியில் அவருடைய காமெடியாக பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் எதாச்சியா ஊட்டியில நடிகர் விவேக்கே சந்திக்கிற ஒரு வாய்ப்பும், அவரோட ஃப்ரெண்ட் ஆகிற ஒரு வாய்ப்பும் அருள்நிதி கிடைக்குது. ஃப்ரெண்டும் ஆகிறாரு. தொடர்ந்து ரெண்டு பேரும் டிராவல் பண்றாங்க. சில அட்வென்ச்சர்ஸ்லாம் நடக்குது. அருள்நிதியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஹீரோயின் தான்யா, அவங்க சின்ன வயசுல அருள்நிதி மேல ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவர் லவ் பண்ணி அவருக்கு ப்ரப்போஸும் பண்ணிடுறாங்க. ஆனா அருள்நிதி கோவமா வேணாம் அப்படின்னு எரிஞ்சு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அருள்நிதி ஏன் ரிஜெக்ட் பண்ணாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிளாஷ்பேக் என்ன, இந்த லவ்ல இருக்கிற பிரச்சனையை நடிகர் விவேக் எப்படி தீர்த்து வச்சாரு அப்படிங்கிறது தான் பிருந்தாவனம் படத்துடைய கதை. பேர் என்ன தம்பி? என்ன பேரை கேட்டா சொட்டு பின்ற? அருள்நிதி ஒரு மாற்றுத்திறனாளி கேரக்டர்ல சிறப்பாகவே நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்குரிய லிமிடேஷன்ஸ்லயே கோபம், அழுகைன்னு நல்லா எமோட்டும் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டா வர டவுட் செந்தில், அவருடைய ஏரியாவில் இருக்கிற MS பாஸ்கர், ரெண்டு பேரும் நல்ல ரோல், அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. கோலிவுட்டுடைய லியோனார்டோ டிகாப்ரியோ MS பாஸ்கர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாலிவுட்ல லியோனார்டோ டிகாப்ரியோ நடிச்ச படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வைஃப் இருக்க மாட்டாங்க, ஒய்ஃபோட நினைவுகளால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த மாதிரி. ஸோ தமிழில் ஒய்ஃப் இறந்து போய் இல்லை அவங்களுடைய நினைவுகளால் பாதிக்கப்பட்டு, பையன் இறந்து போய் இல்லை பசங்களோட ஆதரவு இல்லாமல் அந்த மாதிரி ரோல்லாம் MS பாஸ்கர் கூப்பிட்டுருவாங்க. அவரும் செம்மையை நடிச்சுட்டு போயிடுறாரு. நடிகர் விவேக்கு நடிகர் விவேக் ரோலே கொடுத்துருக்காங்க. அவருடைய கெரியர்லேயே குறிப்பிட்டு சொல்கிற மாதிரியான ரோல் இது அப்படின்னு சொல்லலாம். வழக்கமாக நான் அவருடைய நடிப்புக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை தாண்டி இந்த படத்தில் கொஞ்சம் நேச்சுரலாகவே அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ காமெடியிலையும் சரி, குணச்சித்திர நடிப்புலையும் சரி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் தான்யா பலே வெள்ளைய தேவை படத்தை விட இந்த படத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ரோல், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் நிறைய இடத்துல வரலட்சுமி சரத்குமாரை ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்றது தெரியல, யோசிக்கிறேன் நானும். ராதாமோகன் இயக்கத்தில் உப்பு கருவாடு படத்தை தொடர்ந்து பிருந்தாவனம் படமும் டெக்னிக்கலா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான ஒரு படம். விவேகானந்தோடைய சினிமாட்டோகிராஃபியில இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து பழக்கப்பட்ட அந்த ஊட்டி அச்சு பசங்காம எந்த வித்தியாசமும் இல்லை, அதே மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு காட்சி முடியும் போதும் அதாவது ஒரு கேரக்டர் க்ளோஸ் போய் ஒரு 5 நிமிஷம் அப்படி 5 செகண்ட் அப்படி சஸ்டெயின் பண்றாங்க. அது எதுக்கு அப்படின்றது தெரியல. நிறைய டிரான்சிஷன், வித்தியாசமான வியடான டிரான்சிஷன்லாம் போட்டு நிரப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங், எந்த ஸ்கூல் ஆஃப் எடிட்டிங் அப்படின்றது தெரியல. சீரியல் எல்லாம் கூட இதெல்லாம் பண்றதில்ல, ஏன் இந்த படத்தை இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றதும் தெரியல. விஷால் சந்திரசேகரோட இசையில பாடல்கள் படத்தோட ஒட்டலனாலும் பின்னணி இசை நல்லா இருக்கு. விவேக் மாதிரியே இருக்காரு. நான் விவேக் தாமா. எவ்வளவு பைசா கொடுத்த இந்த காமெடி பீஸ்க்கு? எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேன். பிருந்தாவனம் படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் நகைச்சுவை இழையோடுற பொன் பார்த்திவனுடைய வசனங்கள் தான். படத்துல வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி நகைச்சுவை திருநங்கள் நிறைய இருக்கு. வசனங்கள் அழுத்தமாகவும் சில இடங்கள்ல இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்ல MS பாஸ்கர் ஹீரோயினுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போவார், சுருக்கமா நச்சுன்னு சொல்லிட்டு போவார். செம்ம கிளாஸா இருக்கு அந்த இடம். விவேக்குடைய கேரக்டரைசேஷன், அது கதையில பயன்படுத்தப்பட்ட விதம் ரெண்டுமே ஸ்மார்ட்டா இருக்கு. விவேக படத்துல இன்னொரு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். சுவாரஸ்யமான காட்சிகள், கதாபாத்திரங்கள், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண விதம், அதுக்கப்புறம் கரெக்டா இன்டர்வல் பாயிண்ட்ல ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துடுறாங்க. ஆனா அது சொல்லப்பட்ட விதத்துல பெரிய அழுத்தம் இல்லை. முக்கியமா அருள்நிதியோட ஃபிளாஷ்பேக்ல ஒரு முக்கியமான கட்டத்துல கொஞ்சம் எமோஷனான சீன் தான் அது. ஆனா அங்க தியேட்டர்ல நிறைய பேர் சிரிச்சது கொஞ்சம் யாரும் எதிர்பார்க்காத ரியாக்ஷன். ஜேம்ஸ் கேமரூன் அவுத்தார் பாத்தீங்களா? அவர் அவுத்தாருன்னா நான் எதுக்குடா பார்க்கணும்? பிருந்தாவனம் ஒரு கட்டம் வரைக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி படம் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக் முடிஞ்ச அப்புறம் படம் ஒரே இடத்தையே திரும்ப சுத்தி வர மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் இழுத்தடிச்சு சொன்ன மாதிரி ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்ல காமெடி கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் படம் கொஞ்சம் அப்படியே டிராக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலும் வருது. மொத்தத்துல நீட்டான ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி படத்தை பார்க்கணும்னா நீங்க பிருந்தாவனம் படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். கண்டிப்பா இந்த படம் உங்களை பெரிய அளவில் ஏமாத்தாது. தொண்டன், பிருந்தாவனம் ரெண்டு படமுமே இந்த வாரம் நான் ப்ரெஷ் ஷோவில் தான் போய் படம் பார்த்தேன். இன்ஃபேக்ட் ரெண்டு படத்தையும் பேக் டு பேக் ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தொண்டன், அடுத்து பிருந்தாவனம். அதே ஸ்க்ரீனில் அதே சீட்லேயே உட்காந்து அப்படியே பிருந்தாவனம் படம் பார்த்துட்டு தான் வெளில இருந்து வந்தேன். என் கூட ஒரு பெரியவரும் படம் பார்த்தாரு. படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது என்கிட்ட சொன்னார்ப்பா, இந்த ராதாமோகன் கிட்ட சொன்னோம், பிருந்தாவனம் படம் முன்னாடி வர டிஸ்க்ளைமர் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, அதை கம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னார். என்ன இது டிராவிட் வராரு அதுதானே, அது ஒன்றும் அவ்வளோ லென்த்தியாக கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா அந்த டிஸ்க்ளைமர் இல்லை, சமுதிரனி நடிச்சு 2 மணி நேரம் ஒரு டிஸ்க்ளைமர் ஓடிச்சு. இன்ஃபேக்ட் அது இன்டர்வெல்லாம் விட்டாங்க, ரொம்ப ஓவரா இருந்துச்சு, அதோட லென்த்தை தான் கம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னார்.
அது படம் டிஸ்க்ளைமர் இல்லை அப்படின்றத அவருக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு? யோ பங்குனி வெளி பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு. அது தெரியுது, நான் நேத்து நடந்ததை சொன்னேன். நல்லா நடந்துச்சு நேத்து.